சிலப்பதிகாரம். கண்ணகி மாண்பினை காப்பியமாக்கியே வண்ணம் குழைத்தே இளங்கோ சிலம்பென தண்டமிழ் தெய்வத்தின் தாளில் அணிவித்தே எண்ணம் குளிர்ந்தார் இனிது. நெஞ்சினை அள்ளும் நெடுந்தமிழ் காப்பியம் கொஞ்சுமே முத்தமிழில் குன்றா நடையிலே விஞ்சு புகழ் மூவேந்தர் வீறு நடை கூறுமே மிஞ்சிய சிலம்பால் மீண்டு. திங்களை போற்றியே தேனாய் துவங்குமே மங்கள வாழ்த்தாய் மலர்ந்தே மணக்குமே கண்ணகி கோவலனை கைப்பிடித்தே இல்லறமாம் வண்ணத்தில் மூழ்கியே வாழ்ந்து வருகின்ற போதிலே வந்தாள் குறுக்கே இருவரின் வாழ்விலே ஈடிலா மாதவி. கண்ணகியை விட்டுவிட்ட காவலனாம் கோவலனால் வண்டமாக மாதவியின் வாழ்வு தொடர்ந்திட கண்ணகியோ தொய்வில் கிடக்க மடந்தையாம் மாதவியும் மாறினாள் தாயாய். கடற்கரை மண்ணிலே காணல் இசையால் அடலேறு சென்றான் அகன்று. கோவலன் வந்திட கோதையாம் கண்ணகி பூவாய் மலர்ந்தேதான் பொங்கி மதுரையை ஆவலாய் சேர்ந்தே அடைந்திட ஊழ்வினை கோவலனை தீர்த்ததே கொன்று. கொலையுண்ட தன் கணவன் கோவலனின் பக்கம் மலையாக நீதியை மாண்புற நாட்ட அலை கடலாய் வாதாட ஆர்ப்பரித்தே சென்றால் கலையாத கூந்தல் கலைந்து. ஒற்றை சிலம்பை ஒரு கையில் ஏந்தியே கொற்றவன் முன் நின்றே கூவியே வாதாடி உற்றவன் கள்வனல்லன் ஊராரே கேளுமென கற்பரிசி மெய்ப்பித்தாள் காண்க. எரித்தாள் மதுரையை எண்டிசை எங்கும் சிரித்தாள் சினத்துடன் சீறியே பாய்ந்தாள். மறிந்த கணவனின் மாசினை நீக்கி தெரிவையும் தெய்வமானால் தேர்ந்து. 30 காதை கொண்ட முத்தமிழ் காப்பியம் முப்பெரும் நீதியை முத்தென காட்டிடம். ஒப்பிலா செந்தமிழின் ஓங்கிய காப்பியம் இப்பாரில் இல்லையே ஈடு. இயலிசை நாடகமும் இன்பமாய் சேர்த்தே இயற்றினார் தம்பி இளங்கோ வடிகள். உயர்வுற கோயிலை ஓங்கியே அண்ணன் வியந்திட கட்டினான் வென்று. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.